வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை வந்து 200 ரூபா அதிகரிச்சிருக்குங்க. நேற்று 600 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாயா விற்பனை ஆகிட்டு இருக்கு. மற்ற பூக்களோட விலையுமே அதிகரிச்சிருக்கு. அடுத்தடுத்து மூர்த்த நாட்கள் வர்றதுனாலையும் இந்த பூக்களோட விலையேற்றம் இருக்கு. இன்னைக்கு பூக்களோட விலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 800 ரூபா, முல்லைப்பூ கிலோ 650 ரூபா, ஜாதி மல்லி கிலோ 600 ரூபா, கனகாம்பரம் கிலோ 900 ரூபா, சாமந்தி மஞ்சள் கிலோ 250 ரூபா, சாமந்தி வெள்ளை கிலோ 220 ரூபா, பன்னீர் ரோஜா 150 ரூபா, பெங்களூர் ரோஜா கிலோ 200 ரூபாய், சம்பங்கி கிலோ 120 ரூபாய், அரளிப்பூ கிலோ 250 ரூபாய், செண்டு மல்லி கிலோ 120 ரூபா, வாடாமல்லி கிலோ 120 ரூபா, தாமரைப்பூ ஒன்று இன்னைக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆவாரம்பூ வந்து இன்னைக்கு ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த பூக்களோட விலை வந்து கடந்த 2-3 நாட்களாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. போன வாரம் பூக்களோட விலை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து மூர்த்த நாட்கள் வர்றதுனால இந்த விலையேற்றம் இருக்குது. நீங்கள் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா பூக்களை மொத்தமாக வாங்கணும்னா கிலோ கணக்கில் வாங்கிக்கோங்க. பூக்கள் குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க வெளியே பூக்கள் கட்டி விற்கிறாங்க, அதை வாங்கிக்கோங்க. பூக்கள் வாங்குறதுல எப்பவுமே கிலோ கணக்கில் வாங்கி வீட்லேயே கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா செலவுகளை கொஞ்சம் குறைக்க முடியுங்க. சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் அடுத்ததாக காதலர் தினம் வேற வர்றதுனால பூக்களோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை காலையிலே வீடியோவாக வெளியிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.